இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் ப்ராப்ளத்தை பத்தி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சிலரோட டவுட்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு இந்த டவுட் இருந்தது அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு பண்ணியிருந்த கமெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அட்வான்ஸ் அமௌண்ட் அப்ளை பண்ணி 14 days ஆச்சு. பட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. என்னோட ஸ்டேட்டஸ் கிளைம் செட்டில்டு. என்னோட பேலன்ஸ் இபிஎஃப்ஓ பேலன்ஸ் டோட்டல் 7,000 கிளைம் செட்டில்டு. மெசேஜுக்கு அப்புறமா இப்போ 3,000 இருக்குது. ஆனால் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வரவே இல்லை. ப்ளீஸ் எனி ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து அட்வான்ஸ் கிளைம் வந்து போட்டிருக்காங்க. இவங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கான அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகலை. இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட்டட் ஆனதுக்கப்புறமா இமீடியட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகிறது. இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகிறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் வந்து சொல்லுவாங்க. இடையில சாட்டர்டே சண்டேலாம் ஹாலிடேலாம் வருதுன்னு வைங்களா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணாதீங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் மேக்ஸிமம் 5 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போவும் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகலை அப்படின்னா உங்களோட பேங்க் சைடில் போயிட்டு செக் பண்ணுங்கள், ஏதாவது ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் அதில் வந்து கிரெடிட்டட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து எதுவுமே ஹோல்டில் அமௌண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அடுத்தது இங்கே என்ன பண்ணுங்கள், ஆன்லைனில் கிரீவன்ஸில் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இது மாதிரி அமௌண்ட் வந்து எனக்கு செட்டில்னு வந்துருச்சு, அமௌண்ட் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் டெபிட்டடும் ஆயிடுச்சு, ஆனால் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி கிரீவன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் நம்பரோ ஐஎஃப்எஸ்சி கோடோ தப்பாக இருக்குது, அதனால தான் வந்து இந்த அமௌண்ட் செட்டில் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் உங்களோட அந்த இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்லேயே போய் கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ அகைன்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி புது பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் போட்டிங்க அப்படின்னாலும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். இது அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபுல் கிளைம் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் செட்டில் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகும். அடுத்தது ரெண்டாவது ஒருத்தர் வந்து பண்ணியிருக்கிற கமெண்ட் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் கிரெடிட்டட் ஆகலை. ஸோ நான் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்தால் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட டவுட் வந்து லாஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் எனக்கு வந்து கிரெடிட்டட் ஆகலை. இந்த டைமில் நான் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்தேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குமா அப்படின்னா அது உண்மைதான். ஆனால் அது வந்து லாஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ லாஸ்ட் ஃபினான்சியல் இயரில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்சியல் 2023 2024 மார்ச் 31 வரைக்கும். இப்போ 2023 ஏப்ரல் 1 2024 மார்ச் 31 வரைக்கும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் வந்து டெபாசிட்டட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து அடுத்த ஃபினான்சியல் இயர், அதாவது இப்போ கரண்டில் போயிட்டு இருக்க ஃபினான்சியல் 2024 2025. ஸோ இந்த ஃபினான்சியல் இயரில் தான் நீங்கள் அட்வான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து அடுத்த இந்த ஃபினான்சியல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எப்போ டெபாசிட்டட் வந்து பண்ணுறாங்களோ அதில் தான் உங்களுக்கு குறையும். ஸோ ஒவ்வொரு ஃபினான்சியல் இயர்லையும் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் எவ்வளோ டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணி தான் எல்லா பேங்க்லையுமே அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்லையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, நான் வந்து இப்போது ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிறேன், ஆனால் லாஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் எனக்கு டெபாசிட்டட் ஆகலை. ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போது கிளைமே பண்ணலை அப்படின்னு வைங்களேன், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆகிறதுக்கு லேட் ஆக தான் செய்யும். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்டட் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு டெபாசிட்டட் வந்து பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன் டைமில் என்றைக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்டட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நான் இப்போவே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் பண்ணாமல் பெண்டிங் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் படி கால்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டேஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் கரெக்டாக டெபாசிட்டட் வந்து பண்ணி தான் ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து போடுவாங்க. அதனால நீங்கள் ஃபுல் கிளைம் அப்ளை பண்ண
போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்டட் வந்து பண்ணலை, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. எப்போ வேணாலும் கிளைம் பண்ணலாம். எப்போ கிளைம் பண்ணாலும் உங்களோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டையும் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓல்டு கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஓல்டு கம்பெனியில் இன்னும் அந்த பழைய இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணலை அப்படின்னா நீங்கள் கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓல்டு கம்பெனியில் உள்ள பணத்தை ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போதும் அந்த கம்பெனியில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணமோ அது வந்து பெண்டிங் இருக்குதோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி கிளைம் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்கள் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணி தான் கொடுப்பாங்களே தவிர பெண்டிங் எதுவும் வைக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து லேட்டாக கிரெடிட்டடும் ஆகாது. ஒரு சிலருக்கு லேட்டாக கிரெடிட்டட் ஆகுது அப்படின்னா அது வந்து கான்ட்ரிபியூஷன் உங்களோட கம்பெனிலேருந்து அன்வான்டாக ஒரு வேளை மாற்றி டெபாசிட் வந்து பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட்டே ஒரு வேளை வந்து தப்பாக உங்களுக்கு வந்து அகைன்ஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஆகிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் சரி அந்த டைம்லேயே உங்களோட ஃபுல் பெண்டிங் பேலன்ஸ் பெண்டிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் டெபாசிட்டட் பண்ணி தான் இதை கிளியர் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த டவுட்டுக்கான சொல்யூஷன் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒருத்தர் வந்து பண்ண கமெண்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கான்ட்ராக்டில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் 2 கான்ட்ராக்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது டேட் ஆஃப் எண்டு போட்டாங்க. 3வது கான்ட்ராக்டில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனியில் 43,000 செகண்ட் கம்பெனியில் வந்து 43,000 இருக்குது. ஸோ இதை வந்து கிளைம் பண்ண முடியுமா? ஆனால் 10C ஃபார்ம் வந்து காட்ட மாட்டுது. நான் வந்து 3 கான்ட்ராக்ட்டுக்கு ஒரே யூஏஎன் நம்பர் தான், மெம்பர் ஐடியா வேறு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் டோட்டலாக 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இருக்கிற 2 கம்பெனிலையும் இவருக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து இப்போ அந்த 2 கம்பெனியில் உள்ள பென்ஷனையும் எடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. கரண்டில் இவர் 3வது கம்பெனியில் ஒர்க்கிங்கில் இருக்கார். எனக்கு வந்து இப்போ நான் கிளைம் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு 10C வந்து காட்ட மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கரண்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஃபார்ம் மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். எப்போ நமக்கு வந்து ஃபுல் கிளைம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கம்பெனிலேருந்தும் ரிலீவ் ஆகி உங்களோட அந்த கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகி குறைஞ்சபட்சம் 2 மந்த் ஆஃப்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. உங்களோட லாஸ்ட் கம்பெனியில் எப்போ டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் வந்து பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த பென்ஷன் ஃபார்மோ அதுக்கப்புறம் ஃபார்ம் நம்பர் 19 வந்து ஷோ ஆகும். இதில் 10C அப்படிங்கிறது தான் பென்ஷன் ஃபார்ம். ஸோ இப்போ இவர் வந்து கரண்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் எதுவுமே ஓப்பன் ஆகாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓல்டு கம்பெனியில் உள்ள பென்ஷனை எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க 2 ஓல்டு கம்பெனி இருக்கலாம், மொத்தம் 3 கம்பெனியில் ஃபர்ஸ்ட் 2 கம்பெனி வந்து டேட் ஆஃப் எண்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 2 கம்பெனியும் 3வது கான்ட்ராக்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் எப்போ 10C வந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 3rd கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த கம்பெனிலேருந்து ஃபுல்லாக ரிலீவ் ஆகி 2 மந்த் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமா டேட் ஆஃப் எண்டு எல்லாமே அப்டேட்டட் வந்து பண்ணுங்கள். அது எல்லாமே அப்டேட்டட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி ஃபுல் கிளைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பழைய 2 கம்பெனியில் உள்ள மொத்த பென்ஷன் அதுக்கப்புறம் மொத்த பிஎஃப் அமௌண்ட் அப்புறம் லாஸ்ட் கம்பெனியில் உள்ள பென்ஷன் பிஎஃப் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒரே சிங்கிள் அமௌண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ஃபார்ம் நம்பர் 19 ஒரு சிங்கிள் அமௌண்ட்டாக வரும், 10C வந்து ஒரு சிங்கிள் அமௌண்ட், அவங்களுக்கு 2 பேமெண்ட்டாக வந்து மொத்தமாக செட்டில் ஆயிரும். ஸோ நீங்கள் கரண்டில் ஒர்க்கிங்கில் இருக்கும்போது எப்போவுமே உங்களால் ஃபுல் அமௌண்ட் கிளைம் வந்து பண்ண முடியாது. உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால தான் உங்களுக்கு வந்து 10C வந்து உங்களுக்கு காட்டலை, 19 வந்து காட்டாமல் இருக்குது. இதுவே இன்னும் நிறைய பேர் தெரியாமல் தான் கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ரீவியஸாக இருக்க கம்பெனியில் தான் நான் ரிலீவ் ஆகிட்டேனே, அந்த கம்பெனியில் உள்ள பணத்தை ஏன் எடுக்க முடியாது, ஸோ அதை வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து அட்வான்ஸ் ஃபார்ம் மட்டும் தான் ஓப்பன் ஆகுது, ஃபுல் கிளைமுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கமெண்ட் பண்ணியிருக்காரு. பிஎஃப்ல அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்களா, பேன் கார்டு லிங்க் பண்ணலைனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கும்போது நமக்கு எப்பவுமே டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ ஃபுல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து அபவ் 50,000க்கு மேலே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அந்த 50,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ்க்கு கீழே இருந்து உங்களோட டோட்டல் பேலன்ஸ்
எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. இந்த டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேன் கார்டு லிங்க் பண்ணியிருக்கணும். அப்புறம் கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் 15G வந்து ஃபில் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. நானும் நிறைய பேர்கிட்ட இதெல்லாம் வந்து கேட்டு கன்சல்ட்டும் பண்ணேன். ஸோ அட்வான்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டேக்ஸு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு மேலே உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேக்ஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பேன் கார்டை லிங்க் பண்ணி ஃபார்ம் 15Gயும் அப்லோட் பண்ணி கிளைம் பண்ணீங்க அப்படின்னாலும் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு அபோவ் லேக்கில் இருந்தாலும் சரி உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேரோட டோட்டல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது ஃபைனலாக ஒருத்தர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனியில் இருந்து பிஎஃப் எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் கான்ட்ரிபியூஷன் வந்து அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபார்ம் நம்பர் 19 and 10Cன்னு வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். பட் பென்ஷன் அமௌண்ட் எனக்கு வந்து கிளைம் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பென்ஷன் அமௌண்ட் கிளைம் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபார்ம் நம்பர் 19ம் 10Cயும் கிளைம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 10C அப்படிங்கிறது வந்து பென்ஷன் தான். பென்ஷனை தான் 10C அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபார்ம் நம்பர் பேர் தான் 10C. நம்ம கிளைம் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பேர் பென்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் கம்பெனியில் வந்து 1.5 இயராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் டேட் ஆஃப் எக்ஸிட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஓல்டு கம்பெனி பென்ஷன் அமௌண்ட்டை மட்டும் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் நான் கிளைம் பண்ணிட்டேன். 10C வந்து கிளைம் பண்ணலை. ஸோ அந்த 10C அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நான் பென்ஷனை வந்து கிளைம் பண்ணுறது, அது ஓல்டு கம்பெனி பென்ஷனை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக ஆன்லைனில் உங்களால் வந்து கிளைம் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஓல்டு கம்பெனியில் உள்ள பென்ஷனை வந்து இனிமேல் கிளைம் பண்ணவும் முடியாது, ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது. இதை நம்ம நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்போம். நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டையும் பென்ஷன் அமௌண்ட்டையும் வந்து சேஃபாக எடுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்துட்டு அந்த கம்பெனியில் ரிலீவ் ஆனதுமே ரெண்டையும் சேர்த்து கிளைம் பண்ணிடுங்க. ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் கிளைம் பண்ணிவிட்டு 10Cயை வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இவங்க வந்துட்டு 19 கிளைம் பண்ணிவிட்டு 10Cயை வந்து கிளைம் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போய் மேனுவல் கிளைம் தான் பண்ணணும். அந்த மேனுவல் கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போயிட்டு ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பிஎஃப் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் மேனுவல் கிளைமுக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஓல்டு கம்பெனியில் உள்ள பென்ஷனை வந்து எடுக்க முடியுமே தவிர அதர்வைஸ் உங்களால் எடுக்கவே முடியாது. இது நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு அடுத்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை இந்த செகண்ட் கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கலாம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 19 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், 10C வந்து மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கம்பெனியில் கிளைம் பண்ணும்போது உங்களால் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் எடுக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் கம்பெனி ப்ளஸ் செகண்ட் கம்பெனி ரெண்டு கம்பெனியோட அமௌண்ட்டும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி இருந்திருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் கிளைம் பண்ணிட்டு 10C கிளைம் பண்ணாமல் அதுக்குள்ளே அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு லாக் ஆயிரும். உங்களால் வந்துட்டு ஆன்லைனில் இனிமேல் கிளைம் பண்ணுறதுக்கு 0% தான் பாசிபிள். இதில் வந்து ஆன்லைனில் மேக்ஸிமம் கிளைம் ஆகாது. நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த கம்பெனிக்கு போயிட்டு ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இதை வந்து கிளைம் அப்ளை பண்ணுங்கள். இது ஒன்று தான் சொல்யூஷன். ஸோ இனிமேல் வந்துட்டு கிளைம் பண்ண போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் எந்த கம்பெனியில் ரிலீவ் ஆகி ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணீங்க அப்படின்னா அதோட சேர்த்து 10Cயையும் கிளைம் பண்ணிடுங்க. ஃபார்ம் நம்பர் 19 மட்டும் கிளைம் பண்ணிட்டு வராதிங்க. அப்போ உங்களுக்கு தான் லாஸ், உங்களோட பென்ஷன் பணம் தான் போகும். அதனால ரெண்டுமே சேர்த்து கிளைம் பண்ணுங்கள். இல்லைனா ரெண்டையுமே கிளைம் பண்ணாமல் விட்டுருங்க. அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சதும் அடுத்தது நீங்கள் இந்த கம்பெனியில் செகண்ட் கம்பெனியில் எப்போ ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இதை ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிளைம் ஆகும். ஸோ இப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார்ம் நம்பர் 19 and 10C ரெண்டுமே கிளைம் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அகேன்ஸ்ட் வந்து பென்ஷன் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி வந்து 10C எடுத்துட்டீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் வந்து கிளைம் போடாதீங்க. இதை வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் போயிட்டு செக் பண்ணுங்கள். கிளைம் ஸ்டேட்டஸில் ஃபார்ம் நம்பர் 19 and 10C ரெண்டுமே செட்டில் அப்படின்னு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மறுபடியும் வந்து இதை கிளைம் பண்ணாதீங்க. இதில் வந்து உங்களுக்கு பணம் இருக்காது. அப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த செகண்ட் கம்பெனியில் உள்ள அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கிளைம் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன, இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.